தமிழர்கள பாரம்பரியங்கள் தமிழர்கள வரலாறுகளை கொண்ட இடங்களை இதனூடாக அரசு சுவீகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ? புதியங்களுக்கு ஒரு வலியா இருக்குமோ, ஒரு வேதனையா இருக்குமோ, அந்த வலியை யாராலையும் ஈடு செய்து கொள்ள முடியாது. மே 18 ஒரு மக்களகரமான சுப முகூர்த்த நாள். இதே சுத்தியோட இதுகளை இந்த கலைப்படைப்புகளை உருவாக்குறோமான்னா இல்லை, ரெண்டிங் ஆகணும்ன்றதுக்காகவே நிறைய விஷயத்த இதுல செய்யப்படுது. சின்னப்படி சொந்தங்கள் அனைவருக்கும் நமது நன்றிகள், வாழ்த்துக்கள், வணக்கங்கள். வணக்கம். உண்மையிலேயே போன முறை நாங்கள் யோசிச்சு கொண்டுதான் போனாங்க அந்த வீடியோவை. நாங்கள் ஒரு காமெடி சேனல்னு தொடங்கிட்டு, நகைச்சுவை சேனல்னு தொடங்கிட்டு ஒரு ஃபீலிங்கா எங்களை அறியாமலே அந்த விஷயம் ஒரு கனதியா முடிஞ்சது. இப்போ இதை பாக்குறாக்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளியோ இல்லையோன்ற ஒரு சந்தேகத்தோட போட்டுனாங்க. ஆனா மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து அதை பற்றி நிறைய கருத்துக்களை எங்களுக்கு சொல்லி இருந்தது நாங்கள் தொடர்ச்சியான வீடியோவில் செய்யறதுக்கு ஒரு புத்துணர்ச்சியை எங்களுக்கு தந்திருக்குது. அதுக்கு நன்றி. நீங்க பாக்குறதோட மட்டும் இல்லாம உங்களோட நண்பர்கள், உறவினர்கள், அவர்களோட தெரிஞ்சவர்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணீங்கன்னா எங்களுக்கு இன்னும் ஆதரவா இருக்கும். தனிப்பட்ட ரீதியா நெருக்கமான நண்பர்கள் நல்ல கருத்துக்களை சொல்லி தொடர்ச்சியா செய்யும் நல்ல விஷயம் அப்படி ஆதரவு தாரீங்கள். நாங்கள் நல்ல விஷயங்களோட எப்பவுமே உங்களை சந்திப்போம். இன்னைக்கும் ஒரு விஷயத்தோட சந்திச்சிருக்கோம். மே மாதம் என்றாலே எங்களை நினைவுக்கு வர்றது 18. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. மே 18 என்றது உலகத்துல வாழக்கூடிய அத்தனை தமிழ் மக்களுக்கும் ஒரு வலி சுமந்த நாளா அதை கருதி அந்த மே 18 நாங்கள் நினைவு கூறுறோம். 2009 மே மாதம் 18ஆம் தேதி 30 வருடத்துக்கு மேலான யுத்தம் நிறைவுக்கு கொண்டு வந்த நாள். அதுல பெரும்பாலான தமிழர்கள் கொல்லப்பட்டனர். அதாவது போராடின போராளிகளும் சரி, பொதுமக்களும் சரி, தமிழினத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் கொல்லப்பட்டனர். அதே நேரம் இராணுவத்தினருக்கும் சேதம் இருந்ததை நாங்க மறுக்கலாம். அந்த நாளைத்தான் நாங்கள் கொண்டாடுற தினமா மே 18 அப்படின்ற ஒரு நாளை தெரிவு செய்து அதை நாங்கள் நினைவு கொண்டு வாரோம். அந்த வகையில இந்த மே 18 தொடர்பா நாங்கள் உங்களோட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள போறோம். இப்ப 2009ஆம் ஆண்டு நடந்த அந்த இறுதி போர்ல நிறைய மக்கள் பல துன்பங்களுக்கு ஆளாகி அதுல பட்டினியால இறந்தாக்கள்லா இருக்கலாம், அல்லது வெடிகளோட பாதிக்கப்பட்டு இறந்தாக்களா இருந்தாலும் சரி, நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள். அதுல வறுமைன்றது அந்த கடைசி நேரத்துல அவியல்கிட்ட அந்த அங்க அந்த இடத்துல இருந்தவையிட்ட கேட்டால் தெரியும் வறுமைன்றது எப்படி இருந்தது. கடைசி நேரத்துல ஒரு கஞ்சியை கிடைக்கிற அரிசியை கொண்டு கஞ்சியை காய்ச்சி குடிச்சு தங்களோட வயிறை நிரப்பி கொண்டு தங்களோட உயிரை கையில வச்சு கொண்டு தெரிஞ்ச மக்கள் நிறைய நினைவு கூறுற விதமா தான் நாங்கள் இந்த காலப்பகுதியில கஞ்சியை எல்லாரும் கொடுக்குறாரு. கடைசி 4-5 நாள் பகுதியில அந்த கஞ்சிக்கு கூட அரிசி இல்லாம வேற ஒரு இதுவும் இல்லாம பட்டினியாலையும் நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்கீங்க. அப்ப அந்த விடயங்களை எல்லாம் நினைவு கூறி எங்களுக்காக, எங்களுடைய இனத்துக்காக உயிரை கொடுத்து போராடினவர்களை நாங்கள் நினைவு கூறுற விதமா தான் இந்த மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு முன்னெடுக்கப்படுது. இதுல முக்கியமான ஒரு தகவல் வந்திருக்குது. சுமார் 5941 ஏக்கர் நிலம் அரசால சுவீகரிக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த முள்ளிவாய்க்கால் நிலவேந்தல் தினத்துக்கும் இந்த 5941 ஏக்கருக்கு என்ன தொடர்பு? இப்ப அரசு சொல்லி இருக்குது இத்தனை ஏக்கர் நிலத்தை சுவீகரிக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இதை பற்றி அரச சபை தலைவர்கிட்ட கேள்வி எழுப்பிக்கல அவருக்கு எதற்காக இந்த நிலங்கள் சுவீகரிக்கப்பட போகுது அந்த கேள்வி எழுப்பின போது அதுக்கான சரியான பதில் கிடைக்கல. அப்ப இது தமிழர்கள் மத்தியில என்ன ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்குதுன்னா, இப்ப தமிழர்கள் இப்ப முள்ளிவாய்க்கால்ன்றது அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு இடம்ன்றது ஒரு பொது இடமா இருக்குது. அப்ப அது அப்படியான இடங்கள்ல நினைவேந்தக்கூடிய இடங்கள், தமிழர்கள பாரம்பரியங்கள், தமிழர்கள வரலாறுகளை கொண்ட இடங்களை இதனூடாக அரசு சுவீகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ என்ற அச்சம் தமிழர்கள் மத்தியில நிலவி இருக்கு. அப்ப இதுக்கரிய தெளிவான பதில அரசு கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அது அந்த நிலங்கள் தமிழர் பிரதேசமா இல்ல அது இலங்கையை சூழ்ந்து இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமா? அதுவும் ஒரு பெரிய கேள்வியா இருக்குது. இன்னொரு பக்கம் பார்க்க போனா சோசியலிச நாடு, சோசியலிச நாடு இப்ப சோசியலிஸ்டுகள் தான் இப்ப ஆட்சி அமைச்சிருக்கிறன்னு சொல்லப்படுகிறது. அப்ப அப்படி பாக்கீங்களா சோசியலிச நாட்டுல நிலங்கள் அரசுக்கு தான் சொந்தம், நிலங்கள் அரசு சொந்தமாக்கி கொள்ளும் என்ற ஒரு இது இருக்குது. அப்படி பார்க்க இன்னொரு பக்கமான அந்த வெளிநாட்டவர்கள் பாரிய நிலப்பரப்புகளை இங்க தேவையில்லாம அப்படியே இருக்குது. வெளிநாட்டு ஆட்கள் நிலங்களை வாங்கி பராமரிப்பு இல்லாம ஒரு சரியான ஒரு
எந்தவித திட்டமிடலும் இல்லாம நிலங்களா- அரசு நிலங்களா வந்து நிறைய நிலங்கள் இருக்கு. அது வெளிநாட்டவருக்கு சொந்தமாகாம இருக்குது. சொந்தம் இல்லாத நிலங்களும் நிறைய இருக்குது. அப்ப இந்த நிலங்களை வந்து அரசு தன்னகப்படுத்தி கொண்டு வேற வேற திட்டங்கள் இல்லாட்டி வேற வேற விவசாயங்கள், பெரிய பெரிய விவசாயங்கள், வேற தொழிற்சாலைகளை வந்து நிறுவுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தை வச்சுக்கொண்டு தமிழர்களை வந்து ஒடுக்க கூடுமோன்ற அச்சம் வந்து நீங்கள் அப்படி அந்த தமிழர்களுக்கு வந்துருதோ. எல்லா நிலவுமே அரசுக்கு தான் சொந்தம் பண்ற பேர்ல வந்து தமிழர்களோட நினைவிடங்கள், தமிழர்களோட வரலாற்று சொல்ற இடங்களை வந்து தன்னகப்படுத்தி அதை வந்து மாறுதலுக்கு இப்ப ஒரு கட்டத்துல முள்ளிவாய்க்கால் நிலம் வந்து அரசுக்கு தான் சொந்தம்னு சொன்னா அந்த நினைவு இடத்துக்கு வந்து அரசு சாதாரண மக்கள் போறதுக்கான தடையை வந்து போட்டா அது வந்து இல்லாம போயிடும். அப்ப அப்படியான சில நிகழ்வு நடக்குமோன்ற ஒரு அச்சத்துல வந்து தமிழ் மக்கள் இருக்கு. அப்ப மே 18 2025 மே 18 ஒரு மங்களகரமான சுப முகூர்த்த நாள் அந்த ஆண்டு. இப்ப இது வந்து என்ன பிரச்சனையை கொண்டிருக்குன்னா, அந்த நாள்ல தமிழர்கள் நிறைய கல்யாணங்கள், நிறைய மங்களகரமான நிகழ்வுகளை வந்து முன்னெடுக்கிறது இருக்கு. அப்ப இது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா வந்து இருக்கு. ஒரு பக்கம் வந்து இழந்தவர்கள் அந்த உயிரிழப்புகளுக்காக நினைவேந்தி துக்க தினமா வந்து அனுஷ்டிக்கப்படுது. இன்னொரு பக்கம் இங்கால மங்களகரமான நிகழ்வுகள், களியாட்டங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் போகல. இது தமிழர்கள் எந்த நிலையில நாங்கள் இருக்கிறோம் என்ற விஷயத்த வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. இதுல வந்து இப்ப மே 18 அப்படி என்பது வந்து எல்லாருக்குமே வந்து தமிழ் மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு வலி சுமந்த நாளா இருக்குது. அந்த நாள்ல வந்து நாங்கள் இப்படியான ஒரு மங்களகரமான நிகழ்வுகளை வந்து தவிர்க்கலாம். ஏன்னு சொன்னா தமிழ் மக்கள் கொண்டாட்டங்களை வந்து கொண்டாட்டங்களை வந்து கண்டிப்பா தவிர்த்து கொள்ளலாம். ஏன்னு சொன்னா தமிழ் மக்கள்ன்றது வந்து எல்லாருக்கும் வந்து பொதுவான ஒரு உணர்வு சார்ந்த விஷயமா அந்த மே 18 இருக்கு. அப்ப தமிழ் மக்கள் வந்து நாங்கள் இந்த மாதிரி நாள்ல வந்து அந்த கொண்டாட்டங்களை வந்து தவிர்த்து கொள்றது வந்து எங்கட வந்து அந்த கலாச்சாரங்கள் பண்பாடுகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும் அப்படின்னு அதாவது இவற்றை எல்லாத்தையும் முன்னெடுக்கிறதுக்கு உண்மையிலேயே ஒரு அமைப்பு ரீதியான ஒரு விஷயம் வந்து கண்ட தமிழ் மக்கள் மத்தியில பெற வேணும். அதுக்கு நல்ல தலைமைகள் பெற வேணும். இப்ப இருக்கிற தலைமைகள் யாரையுமே நாங்கள் குறிப்பிட்டு சொல்லல, இவர்கள்லாம் தமிழ் இனத்தின் தலைமைகள் வந்து சொல்லல அளவுக்கு இருக்கு. அப்ப உண்மையான இதய சுத்தியோட ஒரு தலைமையில ஒரு அமைப்பு ரீதியான முறைகள் கொண்டு வந்து இதுக்கான மே 18 துக்க தினம் என்றதை அறிவிச்சு அந்த நாள்ல தமிழர்கள் எந்த இது விஷயத்தையுமே செய்யக்கூடாதுன்ற அமைப்பு ரீதியான சில விஷயங்களையும் கொண்டாடுறதோட நாங்கள் தனிப்பட்ட ரீதியில ஒவ்வொருத்தரும் வந்து சிந்திக்க வேணும். சரியான ஒரு ஆரோக்கியமான நேர்மறையான சிந்தனைகளை வந்து சிந்திச்சால் வந்து இதை வந்து தவிர்த்துக் கொள்ளலாம். இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் வந்து யாருக்கான நாள் என்ற பெரிய கேள்வி எழுந்து, அதாவது வந்து இந்த போராட்ட காலங்கள்ல உயிர்களை இழந்து, தங்களோட உறவுகளை இழந்து, உடைமைகளை இழந்து, அங்கங்களை இழந்து இருக்கிற குடும்பங்கள், உறவுகள், நண்பர்கள், அவர்களை வந்து நினைவு கூறுறதான நாள். அதாவது போராளிகளை இழந்த போராளி குடும்பங்கள், அவர்கள் வந்து தங்களோட உறவுகளை நினைவு கூறுவதா இருக்கட்டும், இல்லாட்டி நண்பர்களை நினைவு கூறுவதாக அந்த நாள் அமையும் அமைய வேண்டும் என்பதுதான் உண்மையான கருத்து. ஆனா இப்ப என்ன நடக்குது, இன்றைக்கு 16 வருடம் கடந்து இன்றைக்கு என்ன நடக்குதுன்னா, இது ஒரு முள்ளிவாய்க்கால் 18ஆம் தேதி ட்ரெண்டிங். முள்ளிவாய்க்கால்ன்றது ஒரு ரெண்டிங். அதாவது முள்ளிவாய்க்கால் சார்ந்த ஏதாவது ஒரு பதிவை நாங்கள் நிறைய லைக்குகளை வண்டி கொள்ளலாம், நிறைய வியூகளை பெற்றுக் கொள்ளலாம் என்ற அந்த பார்வையில நிறைய கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கு. இல்ல இதுல வந்து நாங்கள் என்னதான் ஒரு ஆறுதல் சொன்னாலும் வெங்கட வீட்டுல வந்து ஒரு துக்ககரமான நிகழ்வு நடந்தா எப்படி எங்களுக்கு ஒரு வலியா இருக்குமோ, ஒரு வேதனையா இருக்குமோ, அந்த வலியை வந்து யாராலையும் ஈடு செய்து கொள்ள முடியாது. ஒரு ஆற்றுப்படுத்தலாமே ஒழிய அவை இந்த துன்பங்களை வந்து சரியா சீர்படுத்தல. அதே மாதிரிதான் 2009 கால பகுதியில் இருந்த மக்கள் வந்து நிறைய வலிகளை சுமந்து ஒரு குடும்பத்துல வந்து 2 பேர் 3 பேர் கூட இறந்திருக்கிறாங்க. தகப்பன் தாய் தந்தையரை இழந்த சகோதரங்கள் இருக்கலாம், அல்லது சகோதரங்களை இழந்து ஒன்றுமே இல்லாம தனிமரமா இருக்கக்கூடிய தாய் தகப்பனாக இருக்கலாம். நிறைய பேர் இருக்கிறாங்க. அவைகளுக்கு வந்து நாங்கள் எங்களோட வார்த்தைகளால வந்து ஆற்றுப்படுத்த இயலாது. அவைகளுக்கு தான் அந்த வலி தெரியும். ஆனா நாங்கள் சும்மா கடந்து போக முடியாது. அவைகளை வந்து நாங்கள் அனுசரிச்சு அவைய
வரிகளோட நாங்களும் இணைஞ்சு அவையோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கலாம் ஒழிய நிறைவான அந்த ஆட்சிப்படுத்தல வந்து கொண்டு வர முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பாட்டுகள் வந்துருக்குது. முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை வச்சுக்கொண்டு நிறைய பாட்டுகள் வந்து வந்திருக்குது. அப்ப இதுகள் வந்து உண்மையான வழிகளை சொல்லுதா, இல்லாட்டி உண்மையா நாங்க இதே சுத்தியோட இதுகளை வந்து இந்த கலைப்படைப்புகளை உருவாக்குறோமாண்டா இல்ல, ரெண்டிங் ஆகணும்ன்றதுக்காகவே நிறைய விஷயத்த இதுல செய்யப்படுது. அதே நேரம் அரசியல்வாதிகள் முள்ளிவாய்க்கால்ல போட பார்த்தோம்னா அரசியல்வாதிகள் தாங்கெல்லாம் முன்னுக்கு நிப்பினாங்க. அதே மற்ற மீடியாக்களும் போக்கஸ் பண்றது அந்த விஷயத்தை தான். முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தில் இந்த அரசியல்வாதி இதை சொன்னார், இந்த தலைவர் அதை சொன்னார் என்றதான் போக்கஸ் பண்றதொழிய சாதாரண மக்களின் ஒரு நினைவேந்தலா வந்து இது இல்லாம போய்கொண்டே இருக்குது. இதுல குறிப்பா வந்து இந்த தமிழ் மக்களினுடைய இழப்புகளை வைத்து அரசியல் லாபம் கதைக்கக்கூடிய அல்லது அரசியல் லாபம் தேடக்கூடிய நிறைய தமிழ் கட்சிகள் இருக்கிறார்கள். தயவு செய்து இந்த நேரத்துல இந்த நாளில வந்து அந்த அரசியல் பார்வையை விட்டுட்டு மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சு நாங்கள் அவைகளோட உணர்வுகளுக்காக நாங்கள் செல்ல வேண்டும். சுயலாபம் பெறுறவர்களை வந்து மக்கள் புறக்கணிக்க வேணும். அதே நேரம் அவர்களும் தயவு செய்து அந்த இடத்துக்கு போகாது. இதால வந்து என்ன நடக்குதுன்னா, இப்ப உண்மையா ஒரு இதய சுத்தியோட அந்த இடத்துக்கு போறாக்கள் வந்து சலிப்பு வருது. அவைகளுக்கு வந்து ஒரு விரக்தி வந்து அந்த இடத்துக்கு போகாம அவர்கள் வீடுகள்ல வந்து தாங்கள் நினைவு கூறுவோம். அப்ப அங்க போய் எங்களுக்கு பிரயோசனம் இல்லை என்ற விஷயங்கள் வந்து இருக்குது. அப்ப இது வந்து காலப்போக்குல அந்த இடத்துக்குரிய மதிப்பை வந்து குறைக்குமோன்ற அச்சம் வந்து இருக்குது. அதே நேரம் இன்னொரு விஷயம் வந்து இப்ப முள்ளிவாய்க்கால் தினத்துல வந்து அங்க முள்ளிவாய்க்கால் அந்த பிரதேசங்கள்ல வந்து அந்த தினம் கொண்டாடப்படுகிறது அல்ல அனுஷ்டிக்கப்படுகிறது. அந்த இடத்துல வந்து நிறைய இடங்கள்ல வந்து தாகசாந்தி நிலையமா இருக்கலாம் அல்லது அன்னதானம் கொடுக்குற நிகழ்வுகளா இருக்கலாம், நிறைய நடக்குது. அந்த இடத்துல வந்து நிறைய இந்த இயற்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய செயற்பாடுகள் நடக்குது. அதாவது வந்து இந்த பிளாஸ்டிக் பாவனையை வந்து அதிகரிச்சு காணப்படுகிற அந்த நிலை இருக்குது. தயவு செய்து அந்தந்த இடத்துக்கு வந்து பொருத்தமான அந்த பகுதிகள் வைக்கப்பட்டிருக்கு. இப்போ பிளாஸ்டிக் பாவனை பொருட்களை பாவிச்சா அதை வந்து போடக்கூடிய நிறைய இடங்கள் வந்து பிரதேச சபைகளால வந்து வைக்கப்பட்டிருக்கு. தயவு செய்து நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்க வேணும், எங்கட இயற்கையை நாங்கள் பாதுகாக்க வேணும் அப்படின்ற நோக்கம் வந்து இருக்க வேணும். அந்த பிளாஸ்டிக் பொருட்களை பாவிச்சா குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து அதை போட்டு இந்த இயற்கைக்கு நாங்கள் உண்மையா இருக்க வேணும். அதுதான். ஏன்னா ஈழத்தமிழர்கள் சொன்னாலே நிலத்துக்காக போராடினவர். அப்ப அந்த நிலத்துக்கு விரோதம் அழைக்கிற இல்லாட்டி நிலத்தை நாங்க மாசுபடுத்துற செயற்பாடுகளை வந்து நாங்கள் தவிக்கிறதும் எங்களோட பண்பாட்டு எங்களோட கலாச்சாரத்துல ஒன்றா வரவும். அந்த நிலத்துல அந்த முள்ளிவாய்க்கால் நிலத்தை வந்து நாங்கள் எவ்வளவு நேசிக்கிறோம், அந்த நினைவு இடத்தை வந்து எவ்வளவு நாங்கள் மதிக்கிறோம் என்ற வந்து இப்ப கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் முடிஞ்ச பிறகு அந்த இடத்தை பார்த்தோம்னா முழுக்க பிளாஸ்டிக் பொலித்தீன் இதுகளால வந்து நிறைஞ்சிருக்கு. அப்ப அப்படி என்றது வந்து ஒரு அந்த இடத்துக்கான மதிப்பை வந்து நாங்கள் இன்னும் சரியா கொடுக்கவில்லை என்றதான் அதன் அப்ப நாங்கள் பயன்படுத்துறத பொலித்தீன் பிளாஸ்டிக் பாவனையும் அந்த நேரத்துல இருந்தாலும் நாங்க பயன்படுத்துறத முற்றாக தவிக்கிறதுக்கு முயற்சிக்கணும். அப்படி இல்லை கட்டாயம் நாங்கள் பயன்படுத்துறோம்னா அதை உரிய முறையில அகற்றி அங்க அதுக்கான இடங்கள் இருக்குமென்னு நினைக்கிறேன். இருக்காட்டி நாங்களும் அதை உருவாக்கி அந்த இடத்துல அந்த கழிவுகளை அகற்றி இதுக்கு வந்து மாநகர சபை பிரதேச சபைகள் வந்து இதை பொறுப்பெடுக்க வேணும். இல்ல அவையில் நிறைய வேலை செய்யணும். பிறகு அடுத்த நாள் வந்து போய் பார்த்தா அந்த பிரதேச சபையில வேலை செய்யக்கூடிய வேலை ஆட்களுக்கு வந்து சிரமத்தை அப்ப திருப்பியும் அங்கேயும் ஒரு தமிழரும் கஷ்டப்படுறேன். அந்த தயவு செய்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து இந்த நாள்ல வந்து நாங்கள் கடைப்பிடிக்க வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் இந்த பகுதியை வந்து நிறைவு செய்கிறோம். நன்றி.